முட்டையை வச்சு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி செய்ய போகிறேங்க. பச்சை முட்டை சோறு. அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா, பூண்டு, புதினா, நறுக்குன பெரிய வெங்காயம், கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊத்தாம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் பேன் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு, நீல வாக்கில் கட் பண்ண 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா எண்ணெயில வதக்கிக்கோங்க. வதங்கினதுமே அரைச்சி வச்சிருந்த அந்த பச்சை பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ்க்கு இந்த சாப்பாட்டுக்கு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. மறுபடியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தேவையான அளவுக்கான தண்ணி ஊற்றிடுங்க. அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சுருங்க. அரிசி தண்ணியெல்லாம் வடித்ததுமே போட்டு விட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டால் மட்டும் போதுங்க. முட்டையை அப்படியே உடச்சி அப்படியே ஊற்றிவிடுங்க. எந்த காரணம் கூட அடித்து ஊற்றக்கூடாதுங்க. மெயின் விஷயமே தான். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 15 20 நிமிஷம் சிம்மில் குக் பண்ணுங்க. மூடி எடுத்து அப்படி வச்சிங்கன்னா சுட சுட சுவையான பச்சை முட்டை சோறு ரெடிங்க.